everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு 111 Tarot in Tamil. ஸோ டெய்லி டேரோ ரீடிங் பார்த்துட்டு இருக்கோம். December 22 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு இந்த டெய்லி டேரோ ரீடிங் பிடிக்கல அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ டோன்ட் நீட் திஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ரைட். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ரெசனேட் ஆகுது அப்படின்னாலும் எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, பார்க்கலாம். I feel it is an interesting one, right? So how many of you do not like daily tarot reading? You please let me know in comment section, right? But I feel this is very much interested. ஏன்னா டெய்லி நமக்கு ஒரு எனர்ஜி வந்து தெரிய வருது. ஒரு கைடன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். முன்னுக்கூட்டியே ஒரு எச்சரிக்கையோடு இருக்க முடியும். ஓகேவா? சாரி ஃபார் தட். ஸோ December 22 என்னெல்லாம் நமக்கு தெரிய வேண்டியிருக்குது. Please spirit, let us know what are the things going to be happened in December 22. Please spirit. So no, I don't know this. Two more circles. Three of Wands, Ten of Cups, Judgment. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பற்றினா சில பேரை பற்றி நீங்கள் ஒரு புரிதல் வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஏதோ ஒன்று புரியாமல் இருந்திருக்கலாம் இது வரைக்கும். பட் அது உங்களுக்கு புரிய போகுதுன்னு சொல்ல முடியும். அண்ட் மேபி உங்களுடைய ஃபேமிலியில் உள்ள ஏதாவது ஒரு பர்சன் இல்லைன்னா ஃபேமிலி பற்றி கூட உங்களுக்கு ஒரு புரிதல் வரலாம். சில பேருக்கு வந்து ஃபேமிலியில் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி எனக்கு கிடைக்குது. ஓகே, what is this Judgment? சில பேருக்கு அவங்க ஃபேமிலியில் இது வரைக்கும் மேபி உங்கள் ஃபாதர் உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். பட் இப்போது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. சில பேருக்கு உங்கள் ஃபேமிலி உங்கள் பார்ட்னரோட ஒரு நியூ ரொமான்ஸ் வந்து ஏற்படலாம். ஓகே, அவங்களுடைய பிடிவாதம் ஒரு முடிவுக்கு வரலாம். அவங்க வந்து ஒரு நியூ லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நாள் ஏன் வரல, ஏன் உங்களுக்கு சில விஷயங்கள் வராமல் இருந்திருக்கலாம். பட் அது ஏன் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் யுவர் குட் செல்ஃப் ஒன்லி. Anything else? High Priestess, Ten of Swords, Five of Cups. நீங்கள் இது வரைக்கும் ஒருத்தரை பற்றி வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுருந்துருக்கலாம். பட் அவங்கள பற்றின ஒரு சரியான புரிதல் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கா.
அவங்க யாரு எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பாஸ்ட நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம் சில பேர். பாஸ்டில் நடந்த விஷயங்கள் அதுலேருந்து நீங்கள் இன்னும் மீளவே இல்லை. பட் இன்னைக்கு அது ஒரு எண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஆஃப் அரைவல் ஆஃப் ஒன் பர்சன் மேபி, ரைட்? உங்களுக்கான ஒரு புது பர்சன் வரலாம். அது மூலமாக சில பேர் பாஸ்ட்லேருந்து ரிலீஃப் ஆகலாம். ஓகே, உங்களோட இன்ட்யூஷன் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு கூட உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சில பேர் உங்களோட பர்சனுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க. லெட் சம்திங் டு ஹேப்பன். அதுக்கு ஏதோ ஒன்று நடக்கணும்னு வெயிட் பண்ணுறீங்க. பட் அதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், மறைச்சி வச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அகெயின் எம்பரர். சம்வாட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க மேரிடாக இருக்கலாம், அவங்க பர்சன் மேரிடாக இருக்கலாம். சில பேருக்கு மேபி ஒரு மேரிட் பர்சன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். அவங்க கூட ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுமா அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் இருந்திருக்கும். மேபி அதில் ஒரு கரெக்ட் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, சில பேர் உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஈவன் அதுவே அவங்களுக்கே தெரியாமல் கூட நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. Seven of Wands. சம்வாட் நீங்கள் உங்களோட எஃபர்ட் போடுறீங்க. பாஸ்ட்லேருந்து வெளியில் வரதுக்கான எஃபர்ட் போடுவீங்க. ஓகேவா? இனியும் நீங்கள் உங்களுக்குள்ள பிளாக்கேஜஸ் வச்சிருக்க போகிறதில்ல. அண்ட் பட் என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் நினைக்கிறதா கரெக்டு அப்படின்னு இருக்க போறீங்க. நீங்க ஒரு பர்சனை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ரைட்? அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பர்சன் கூட தான் ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு. The Son of Wands. King of Pentacles, Hierophant. சில பேருக்கு நீங்க எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது இன்னும் நடக்கல, இன்னும் லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வரல அப்படின்ற ஒரு கவலை இருக்கலாம். அதுல நீங்க உங்களே பிளாக் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கான உங்க லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கிரவுண்ட் எனர்ஜி இருக்கதான் செய்யுது. பட் நீங்க அதை இன்னும் புரியல. உங்களுக்கு மேபி இன்னைக்கு உங்களுக்கு அதை புரியறதுக்கு வரலாம். ஓகே, எது சரி எது தப்பு அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு நீங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு அமைதியாகவும் இருக்கிறீங்க, அட் த சேம் டைம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கான ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா பாஸ்ட்ல சில பேர் ஒரு பர்சன் உங்கள்கிட்ட ஒரு நியாயமாகவே நடந்துக்கலையோ அப்படின்னு தோணுது. அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் ஜஸ்டிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கீங்க. சில விஷயம் ஒரு முடிவுக்கு உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏமாத்திட்டு போனவங்களை நினைச்சு நீங்க இனியும் கவலைப்பட போறதில்ல. அப்படி ஏதாவது இருந்தா நீங்க அவங்கள்ட்ட இருந்து விலகி போறீங்க. ஓகேவா?
What else? Seven of Cups. But anyhow, நீங்கள் எதை விதைச்சிங்களோ அதுக்கான ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். அது ஹாப்பியாக தான் எனக்கு தெரியுது. ஒரு குட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரலாம், ஒரு தெளிவு பிறக்கலாம். கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, சாய்ஸஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். இது வரைக்கும் போட்டு உங்களை வருத்தி எடுத்த விஷயத்துலேருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் போட்ட எஃபர்ட், உங்களுடைய ஒர்க்குக்கு ஏற்ற ஒரு பலன் வந்து கிடைக்க போகுது. ஓகே, அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் திஸ் Page of Wands, ப்ளீஸ்? Everything is happening slowly, isn't it? But anyhow, it is happening, right? Empress, King of Wands, Three of Swords. I feel உங்களுக்கு வந்து உங்களை காயப்படுத்திட்டு போன பர்சன்ட் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரலாம். சில பேருக்கு வந்து வெட்டிங் ப்ரப்போசல், ஐ மீன் நியூ கனெக்ஷன் அமையலாம், ரைட்? பட் நீங்கள் அது ரிலேட்டடாக கொஞ்சம் டெசிஷன் எடுக்காமல் இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் ஆப்ஷன் வந்தாலும் நீங்கள் அதை வந்து விரும்பலை. வர எதையுமே உங்களால் நம்ப முடியல, ரைட்? அந்த மாதிரி இருக்கிறீங்க. ஓகே, பட் அதில் ஒரு புரிதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த லெவல் உங்கள் லைஃப்பில் ஒரு ஹாப்பியான லெவல் அமைகிறதுக்கு, ஒரு நியூ பிகினிங் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ மே எக்ஸ்பெக்ட் சம் குட் கம்யூனிகேஷன் regarding your what you are waiting so far patiently. Okay, some of you get communication from your past person who hurted you, right? And you are going to be happy today. Okay, fine. If you are expecting justice for your situation, so suppose if you are manifesting justice for you, it is going to happen very soon. Okay, in the past you may some person might treat you like some person might be stubborn in their actions. You got hurt, right? But you are expecting justice for their actions. You are manifesting that one. So if suppose you have manifested some justice for you, you are going to get it today. I feel it. So okay, so you need to be patient still more. Okay, I feel yes, I'm able to see here Seven of Pentacles and a Magician. What you have manifested is what has been come into fruition, right? ஸோ நீங்கள் எதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்களோ அது கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மெசேஜ் நமக்கு இங்கே கிடைக்குது. இட்ஸ் குட். ஃபைனலி யூ ஆர் கோயிங் டு பி ஹாப்பி. ஃபைன். ஸோ என்ன தான் நடந்திருந்தாலும் இது வந்து நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. ஓகே, நீங்கள் எது வேணும்னு நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம், உங்களுடைய ஒர்க்கெல்லாம் போட்டு வெயிட் பண்ணியிருக்கலாம்.
உங்களுடைய எஃபர்ட் ஃபுல்லாக போட்டிருக்கீங்க, அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போது அது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸை தர இருக்குது. சில பேருக்கு வந்து மெட்டர்னிட்டி பாசிபிலிட்டி இருக்குது, கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் உங்கள் கரியர்லேயுமே வந்து நீங்கள் ஒரு மற்றவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பொசிஷன் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. ஓகே, அதர்வைஸ் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் வந்து உங்கள் கரியரில் ஏற்பட்டு அதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஓகே, நான் இங்கே 4 ஆஃப் வான்ஸும் பார்க்க முடியுது. பாட்டம் டெக் ஏஸ் ஆஃப் வான்ஸ், ரைட்? ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து சில பேர் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தனால உங்கள் வேர்ட்ஸ்னால சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். பட் அது எல்லாமே முடிஞ்சு அந்த பிரச்சனைகள் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங், நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாகவும் இருக்க போகிறீங்க. இல்லை அப்படிப்பட்ட ஒரு பர்சனோட, நல்ல வெல் செட்டில்டு பர்சனோட மேரேஜுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பர்சனோட ஒரு நியூ பிகினிங், நியூ லவ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் கரியரில் வந்து ஒரு ப்ரமோஷன், ஒரு ஹையர் பொசிஷன் போக போகிறீங்க. ஓகே, அது மூலமாக ஹாப்பியில் வந்து ஃபேமிலியில் ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ சம் ஆஃப் யூ மே கெட் marriage proposal from a wealthy man. Okay, you may get new beginning from a person who is well settled. if suppose உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஆல்ரெடி கமிட்டட் அப்படின்னாலுமே உங்கள் பார்ட்னரோட உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்க போது 2 பேருக்குமே அட்ராக்ஷன் ஜாஸ்தியாகும். ஸோ தட் உங்கள் ஃபேமிலி வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ரைட். So this is what I have for you. Finally, ஏதாவது ஒன்று பார்த்தோம். What will be the major event on December 22? Wow, great fortune, luck, thoughts, gift, wonderful, family room. ஃபேமிலிக்குள்ளே ஒரு மாற்றம், ஒரு ஹாப்பினஸ் ஏற்பட போகுது. கோட்ஷிப், சில பேருக்கு மேரேஜ். ஓகே, அது ரிலேட்டடாக ஜர்னி, ஜாப் ரிலேட்டடாக ஒரு ஜர்னி இருக்கலாம். அண்ட் உங்கள் பர்சன் உங்களே நினச்சிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து ஒரு கிஃப்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, கிரேட் ஃபார்ச்சூன், ரைட்? ஸோ நம்பிக்கையோடு இருங்க, ரைட்? ஓகே, யூ வில் ரிசீவ் கிரேட் ஃபார்ச்சூன் as well as gift. This gift may be great fortune for you. This person may be gift for you. Okay. So thank you for watching. I hope you enjoyed this reading. I'll meet you in my next video. Take care. Bye bye.